லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 2 பேஷண்ட்ஸ் ஒரு 26-28 வீக்ஸில் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் ஆகி கொஞ்சம் வாட்டரி மாதிரி போகுது மேடம் அப்படின்னு வந்தாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லீக் இருக்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு ப்ரெக்னென்சியில் ஒரு சிலருக்கு சடனாக வெயிட் கெயின் இருக்கும்போது அந்த வெயிட்டனால கொஞ்சம் லீக் ஏற்படலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வழியாக நமக்கு அந்த யூட்ரஸ்குள்ளே இன்ஃபெக்ஷன்ஸ் போகலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் மெயின் ரீசனாக இருக்குது எல்லாத்துக்கும். நமக்கு நைட்டில் ஒரு 2 தடவைக்கு மேலே நம்மளோட பேஷண்ட்ஸ் எழுந்திருக்கிறாங்க அப்படின்னாலே அது ஒரு அலர்ட் சிம்டமாக கண்டிப்பாக அவங்களோட டாக்டர்ஸ்க்கு தெரியப்படுது. இதை நம்ம தவிர்க்கல அப்படின்னாக்கா ஒரு ப்ரீடம் டெலிவரியில் அந்த குழந்தைங்கள ஒரு 800-700 கிராம்ஸில் காப்பாற்றுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இதை ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணிக்கணும் டாக்டர் அப்படின்னாக்கா, உங்களோட வாட்டர் இன்டேக் நீங்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வாட்டர் மட்டும் இல்லை, ஒரு ஜூஸஸ் எடுத்துக்கலாம், ஒரு பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். நம்ம பாடியை கூலண்ட்டாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை டெஸ்ட் பண்ணி நமக்கு அந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன் சரி பண்ணலாம். யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் மறந்துடுறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம தண்ணி நல்லா குடிக்கிறோம், எல்லாமே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்மளோட டாய்லெட்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பெஸ்ட்டுன்னு நினைப்போம். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்தியன் டாய்லெட் ஒரு கிராஸ் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் இப்போ. பட் அத்தியாவசியமான ட்ராவலுக்கு மட்டும் நம்ம பண்ணிவிட்டு இந்த ப்ரெக்னென்சியை ஒரு லோ ரிஸ்க்காகவே நம்ம வச்சுக்க முடியும். பட் இந்த லீக் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லோ ரிஸ்க்காக இருக்கிற ஒரு ப்ரெக்னென்சி கண்டிப்பாக ஒரு ஹை ரிஸ்க்காக போகும்போது நம்ம குழந்தைக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுது. ஸோ குழந்தை எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம வச்சுக்கலாம்.